ஒரு காலத்தில் சக்தியும் சிவனும் இடையே ஒரு பரபரப்பான யுத்தம். கோபத்தில் சிவன் மூன்றாம் கண்ணை திறந்தார். அந்த ஜுவாலையில் சதியின் உடல் சாம்பலாயிற்று. உடலின் துண்டுகள் பூமியில் வீழ்ந்தன. அந்த நேரத்தில் சதியின் கண் சுடும் ஜோதியாக விழுந்தது ஒரு புனித வேம்பு காடில். அங்கேதான் அவள் உருவெடுத்தாள். மாரியம்மனாக. அவள் கோபமில்லை, பாதுகாப்பு. அவள் சீற்றமில்லை, தாய்மை. நாயக்க மன்னன் சொக்கநாத நாயக்கர் போர்க்களத்தில் இறங்குவதற்கு முன் மஞ்சளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை நோக்கி சொன்னார், இந்த போரில் வெற்றி பெற்று வந்தால் உங்களுக்கென ஒரு கோயில் கட்டுவேன். அம்மன் சிரித்தாள். வேம்பு இலைகள் மழை போல உதிர்ந்தன. போர் முடிந்தது. வெற்றி மன்னனுக்கே. அவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். சமயபுரத்தில் வேம்பு மரங்கள் சூழ்ந்த புனித நிலத்தில் அம்மனுக்கென ஒரு கோயில் எழுந்தது. பாறைகளில் செதுக்கப்பட்ட விமானம், ஆழ்ந்த கருவறை, மஞ்சள் வாசனையும் தீப ஒளியும் நிரம்பிய க்ஷேத்திரம். இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படாது. ஏனென்றால் அவள் கல்லால் செய்யப்படவில்லை. மண், மஞ்சள், வேம்பு, மூலிகைகளால் ஆன தெய்வம். அவளுக்கு பால் வேண்டாம், தேன் வேண்டாம். அவள் தானே மருந்து. அவளின் வெப்பமே நோய்களை விரட்டும். அவள் மீது நீர் ஊற்றப்படாது. ஏனென்றால் அவள் தாயாகவே வந்தாள், நம்மை பாசத்தில் நனைக்க, நம்மை காக்க. சமயபுரம் மாரியம்மன் காலத்தின் தூணாகவும் கருணையின் கனியாகவும் 1,00,00,000 உயிர்களின் தாயாகவும் நிற்கிறாள். அவளிடம் வேண்டுவோர் எல்லாம் பெறுகிறார்கள். ஆனால் அவளிடம் சேர்வதற்கு ஒரு ஜொலிக்கும் மஞ்சள் துணி, ஒரு முடிந்த மலர், முகம் நிறைந்த நம்பிக்கை போதும். 2ஆம் பாகம் கேட்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.